பஸ்ஸே ஓடவே இல்லையா, இல்லை நல்ல டிரைவரே கிடையாது, நல்ல பஸ்ஸே கிடையாது, உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து இன்னொரு 100 கிலோமீட்டரோடு உங்களால் பஸ்ஸில் போக முடியாது. ட்ரெயினில் போக முடிஞ்சவங்களுக்கு பஸ்ஸில் போக முடியாதுன்னா உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்னங்கிறது அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ணுங்க. ஒரே ஒரு தடவை நீங்கள் ப்ரூஃப் பண்ணி நிறைய டைம்லாம் ப்ரூஃப் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு 600 ஒரு என்ன சொல்ல நியர்லி ஒரு 750 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நீங்கள் சென்னை டு கன்னியாகுமரி. ஒரு தடவை நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அப்போ சாதாரண மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அது பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை உயிர்ப்பலி நீங்கள் தவிர்த்திருக்கணும், ஆனால் நீங்கள் செய்யலை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார், இந்த நீதிமன்ற அவமதிப்புன்றது திமுக ஆட்சியிலே அதிகமாகவே இருக்கிறது. நம்ம கூர்ந்துக்க வேண்டியது பல்வேறு விஷயங்கள்ல இருந்திருக்கு. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேரு அவரோட ஊழலை பற்றி வந்து அந்த வழக்கை எடுத்து தொடுக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் நீதிமன்றம் சொல்லி கூட காவல்துறையோ இல்லை லஞ்ச ஒழிப்புத்துறையோ இது அதில் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. சொல்லி ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் எந்த விதமான நடவடிக்கையும் கூட எடுக்கலையே. என்ன காரணம் பார்க்கலாம்? கட்டாயம் அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. நீங்கள் வந்து கற்பனையில் கூட நினைக்க முடியாது. அதெல்லாம் வந்து இவங்க செய்வாங்க. எந்த பயமும் கிடையாது. கோர்ட்டு மேலே எந்த பயமும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எதிராக ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த நீதிபதியை திட்டுறதில்லை. எவ்வளோ கேவலமாக அவங்களை சித்தரிக்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக நீங்கள் சித்தரிக்கணும். எல்லா வேலைகளும் அது விஜயகாந்த் அவர்களை நீங்கள் எந்த அளவு சித்தரிச்சு நீங்கள் நடு ரோட்டில் கொண்டு வந்து விட்டீங்களோ அதே மாதிரி இவங்க எந்த ஜட்ஜும் எந்த அளவு நீங்கள் அதாவது இவங்களுக்கு எதிராக யாரும் பேசிடக்கூடாது. இவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னா இவ்வளோ எவிடன்ஸ், அதாவது எனக்கு தெரிஞ்சு 258 பக்கமோ மோர் தென் 200 பேஜஸான எவிடன்ஸோட கொடுக்குறாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்குறீங்கன்னா, இவங்க பண்ணுற ஊழலை தைரியமாக வாட்ஸ்அப்லேயே பண்ணுறாங்க. இவனுக்கு இவ்வளோ காசு கொடு, எந்த பயமே கிடையாது.